Hi friends and viewers, உங்கள் சிவா என்ற சிவபஞ்சாட்சரம் விஸ்வம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலாடிப்பேட்டை திருவத்தியூர் சென்னையிலிருந்து. என்னுடைய ஆல்ரெடி ஏற்கனவே 12 வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட ட்ரைனிங் எக்யூப்மெண்ட் நேற்று ஈவினிங் பிரேக் ஃபெயிலியர். என்ன ரீசனால் பிரேக் ஃபெயிலியருங்கிறது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதை நம்ம ஓவரால் பண்ணுறதுக்காக பிரிச்சுருக்கோம். பண்ணும்போது அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஆப்ஷனில் இந்த வீடியோ நம்ம செஷன் போகலாம். ஸோ இப்போ நேற்று ரிமூவ் பண்ண எல்லா காம்பனன்ட்ஸுமே க்ளீன் பண்ணி ரெடி டு ஃபிக்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது. பார்க்கலாம். ஸோ இது இந்த யூனிட் பிரேக் ஹோல்டர் பிளேட் ஆர் கேரியர் பிளேட். இங்கே இருக்கக்கூடியது வீல் சிலிண்டர். இந்த இதுதான் வீலில் பிரேக் ஷூ ஆக்டிவேட்டிங் பண்ணக்கூடிய முக்கியமான பார்ட். இங்கே இருக்கக்கூடியது பிரேக் லைனிங் அல்லது பிரேக் ஷூ. கையில் எடுக்கக்கூடிய பொருள் பிரேக் ஷூ ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் வெளியில் வராமல் லாக் பண்ணி பிடிக்கக்கூடிய பிரேக் ஷூ ஸ்ப்ரிங் லாக். ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் அல்லது எக்ஸ்பேண்டிங் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் கேப். இந்த ரப்பர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீல் சிலிண்டர் ரப்பர் கிட். இந்த ரப்பர் தான் ஹைட்ராலிக் ஆயில் அல்லது பிரேக் ஆயில் சிலிண்டர்லேருந்து வெளியில் வராமல் காப்பாற்றக்கூடிய முக்கியமான காம்பனன்ட். வீல் சிலிண்டர் பிஸ்டன். இது அலுமினியத்தாலானது. ஒரு சிலிண்டருக்கு 2 பிஸ்டன் வரும். பிரேக் ஷூ எக்ஸ்பேண்டிங் புஷ் ராட். இந்த புஷ் ராட் தான் சிலிண்டர்லேருந்து ஷூவை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியது. பிரேக் ஷூ லாக் ஸ்ப்ரிங், லாக் பின் அண்ட் கிளிப். ஓகே. வீல் பேரிங் அவுட்டர், வீல் ஆக்சில் எண்டு கப், வீல் நட், வீல் ஆக்சில் வீல் ஆக்சில் அல்லது டிரைவ் ஆக்சில். இந்த வீல் சிலிண்டர் ரப்பர் கிட்ட இந்த சிலிண்டரோட ஒரு சைடு போட்டு உள்ள எக்ஸ்பேண்டிங் ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஆப்போசிட்டில் இந்த வீல் சிலிண்டரோட இன்னொரு ரப்பர் சீல் வரணும். இது ஆயில் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக போடக்கூடிய சீல் கிட். ஸோ இப்போ வீல் சிலிண்டர் ரப்பர் உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. ரப்பருக்கு மேல் சைடு வீல் சிலிண்டருடைய பிஸ்டனை ஒரு சைடு ஃபிட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு ஜஸ்ட் ஜென்டல் ப்ரெஸ்ஸிங், அவ்வளோதான் விஷயம். ஸோ வீல் சிலிண்டர் பிஸ்டனை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா வீல் சிலிண்டர் பிஸ்டன் மேலே பிரேக் ஷூ ஆக்டிவேட்டிங் புஷ் ராடை லாக் பண்ணணும். அந்த புஷ் ராட் போடுறதுக்கு முன்னாடியே அதை வீல் சிலிண்டர் பூட் ரப்பர் பூட்டை ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பிரேக் எக்ஸ்டென்ஷன் புஷ் ராட் இந்த வீல் சிலிண்டர் பூட் மூலம் லாக் பண்ணி உள்ள சிலிண்டரில் வரக்கூடிய பிஸ்டன் மேலே தொடுற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ பிஸ்டன் விரியும் போது இந்த 2 புஷ் ராடும் வெளியில் எஜெக்ட் ஆகும். எஜெக்ட் ஆகும் டிஸ்டன்ஸ் வெளியில் தள்ளும். இதுக்கு மேலே இந்த பிரேக் ஷூ 2ஐயும் ஃபிட் பண்ணணும். ஸோ புஷ் ராட் மேலே பிரேக் லைனிங்ஸ் இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 2 லைனிங்ஸ் போட்டு லாக்கில் வச்சுட்டு பிரேக் ஷூ ஸ்ப்ரிங்கை இழுத்து இந்த பக்கம் மாட்டியிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங் பிரேக் ஷூ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது திரும்ப ரெட்ராக்ட் பண்ணி திரும்ப உள்ளே சுருங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பிரேக் ஷூ ஹோல்டர் பிளேட் கேரியர் பிளேட்டில் விட்டு ரிமூவ் ஆகி வெளியில் வராமல் இருக்கிறது. இந்த இடத்துல பிரேக் ஷூ ஸ்ப்ரிங் அண்டு பிரேக் ஷூ லாக் ரெண்டும் போட்டு அந்த பின்னை லாக் பண்ணி ஷூவை லாக் பண்ணி கேரியர் பிளேட்டோட இப்போ பிரேக் ஷூ அசம்பிள் பண்ணி ரெடி டு அசம்பிளி தி வீலை மாட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. பிரேக் ஓவராலில் ஒரு செக்ஷன் ஃபினிஷ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம வீல் எப்படி மாட்டுறது, இது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டோட வீல் யூனிட் இங்கே இருக்குது. இந்த வீலில் வீல் இன்னர் பேரிங் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது பிரேக் ட்ரம் அல்லது பிரேக் ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்டு. அங்கே நம்ம மாட்டியிருக்கக்கூடிய பிரேக் ஷூ எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த ட்ரம்மை தான் லாக் பண்ணி வண்டியை நிறுத்துது. ஸோ இந்த வீல் ஹப் யூனிட்டை கொண்டு நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய
பிரேக் ஷூ கேரியர் பிளேட் மேலே போட்டு வீலை செட் பண்ணியிருக்கோம். அடுத்து வீல் அவுட்டர் பேரிங், வீலுக்கு வெளியில் வரக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ரோலர் பேரிங். இது நாட் பால் பேரிங், இது பால் பேரிங் கிடையாது, இது ரோலர் டைப் பேரிங், ரோலர் டைப் கோனிக்கல் பேரிங். இந்த பேரிங் வந்து இன்னரில் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி அங்கேருந்து எடுத்து வந்துட்டோம். அவுட்டர் பேரிங் இப்போ இங்கே செட் பண்ணிவிட்டு வீல் நட்டு லாக் பண்ணும். லாக் நட் வீல் வெளியில் வந்து செட் பண்ணியிருக்க வீல் வந்து வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக லாக் பண்ணக்கூடிய லாக் பிளேட். ஸோ வீலில் வரக்கூடிய அவுட்டர் பேரிங் வச்சு வீலுடைய லாக் நட்டை டைட் பண்ணி அடித்து லாக் பண்ணியாச்சு. இந்த வீல் நட்டு ரிமூவ் ஆகி ரன்னிங்கில் ரிமூவ் ஆகி வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த குரூவையும் சேர்த்து இந்த லாக் பட்டி, லாக் பிளேட், வீல் நட்டு லாக் பிளேட் போட்டு இந்த லாக் பிளேட்டை இந்த அலைன் கீ போல்ட் வச்சு லாக் பண்ணி டைட் பண்ணும். ஸோ இப்போ வீல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீல் ஆக்சில் தூக்கி லாக் பண்ணி ஃபிட் பண்ண வேண்டியது. வீல் ஆக்சில் உள்ள லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வீல் ஆக்சிலுக்கு மேலே வீல் எண்டு கப், இதுலேயும் மில்லிங்ஸ் இருக்குது, இதுலேயும் மில்லிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மில்லிங் இதை லாக் பண்ணி பிடிச்சி ஸோ வீல் எண்டு கப் போட்டு வீலை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஹைட்ராலிக் ஆயில், தட் இஸ் பிரேக் ஆயில் ஊற்றி ஏர் லாக் ரிமூவ் பண்ணி விடணும். இது மாஸ்டர் சிலிண்டர், இங்கே இருக்கக்கூடிய யூனிட் மாஸ்டர் சிலிண்டர். மாஸ்டர் சிலிண்டர் கூடவே சேர்ந்து பிரேக் ஆயில் ரிசர்வாயர், தட் இஸ் பிரேக் ஆயில் கண்டெய்னர், அதுவும் அதில் வருது. ஸோ டிவிஎஸ் கிரில்லிங் டாட் 3 பிரேக் ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். பிரேக் ஆயில் சிலிண்டர் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் ஊற்றுறோம். இப்போ ஹைட்ராலிக் ஏர் பிரேக் ஆயில் லைனில் ஏர் பபிள்ஸ், பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆயிலெலாம் ஆல்ரெடி வெளில எல்லாம் எக்ஸஸ் வெளில போயிடுச்சு. லைனில் வந்து ஆயில் இல்லை. ஸோ இப்போ ஏர் இருக்குது. இந்த ஏரை நம்ம ப்ரொசீஜராக சிஸ்டமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிட்டோம்னா பிரேக் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். மேலே நம்ம ஊற்றி ஆயில் ஆகப்பட்டது வீல் சிலிண்டருக்கு பாஸ் ஆகி வந்துடுச்சு. இங்கே வருது, இந்த இடத்துல வருது, பார்க்கலாம் நீங்கள் இங்கே வருத. பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணி ஸோ இங்கே பிரேக் ஆயில் வரதை நீங்கள் பார்க்கலாம். சிலிண்டர் வரைக்கும் ஆயில் ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. நாலு பம்ப் பண்ணு.
அப்படியே பண்ணிப்பிடி. பண்ணு. ஏர்லாக் ரிமூவ் பண்ணும்போது 2 வீலுக்கும் ஈவனாக பண்ணணும். அந்த சைடு ஏர் ரிலீஸ் ஆனால் மட்டும் போகாது, இந்த பக்கம் ஏர் ரிலீஸ் ஆகும். பண்ணிப்பிடி. பெடல் உள்ளே போச்சா? இல்லை மாஸ்டர் போகலாம் மாஸ்டர். ஃபுல்லாக போச்சா? இப்போ பண்ணு. ஸோ பிரேக் சிஸ்டம் ஏறுதா பெடல் மேலே? ஓகே விடு. ஸோ இப்போ வீல் ஃப்ரீயாக இருக்குது. பிடிங்க, பிரேக் பிடி. பிரேக் லாக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் சிஸ்டம் பிரேக் ஓவரால் பண்ணுறது எப்படிங்கிறது இது பண்ணலாம். வினோத் வாப்பா, விக்னேஷ் வா. என்னுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தினேஷ் அண்ட் விக்னேஷ். ஹாய். And one more student, he is taking photo and camera. Syed Jamir. அப்படியே அவன் மூஞ்சி வாங்கிட்டாங்க. இப்படி வா. ஸோ 3 பேர் தான் எங்கள் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் இருந்தால் சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கலாம் ஜேசிபி கற்றுக்கலாம். ஸோ நம்மள்கிட்ட ஜேசிபி, ஃபோர்க்லிஃப்ட், அங்கே க்ரெயின் கிரவுண்டில் ஓடிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க, நம்ம க்ரெயின் அங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ நம்மள்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காலாடிப்பேட்டை, சென்னை, திருவொற்றியூர், சென்னை இந்த அட்ரஸில் இருக்குது. இந்தியாவில் என்எஸ்டிசி பார்ட்னர், என்எஸ்டிசி நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் அப்ரூவல் வாங்கின இன்ஸ்டியூட் நாங்கள் இந்த மாதிரி பெரிய வண்டிக்கெல்லாம் ப்ராப்பர் ட்ரைனிங்கோட கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணுவோம். இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய மொபைல் நம்பர் இதில் நல்லா இருக்கா? அதில் இல்லைப்பா, சரியா இல்லைப்பா, ஜேசிபியில் போயிருக்கேன். இப்போ ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பிரேக் சிஸ்டம் ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு. இந்த பிரேக் லைனிங்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தேஞ்சு போயிடுச்சு. பிரேக் ஷூ வந்து அதுக்கு மேலே லைனிங் இல்லை, அதில் லைனிங் இல்லாததுனால பிரேக் ஷூ மேக்ஸிமம் எக்ஸ்பேண்டிங் ஓவர் அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆனவங்க உள்ளே இருக்கக்கூடிய பிஸ்டன்ஸ் ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடுச்சு. பிஸ்டன் ரிமூவ் ஆகி வெளியில் வந்ததுனால அந்த சீல் கட்டு பிஞ்சு இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.